மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிக்கு அம்மா போட்டது எல்லாமே க்யூர் ஆனதுக்கப்புறம், விஜயும் காவேரியும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேபியை ஸ்கேன் பண்ணி, பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியும் விஜயும் காரில் ஏறி வராங்க. காரில் வரும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா, பசுபதி கார் வருது. பசுபதி பார்த்தீங்க அப்படின்னா, விஜயை வந்து பார்த்துடுறாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி, விஜய் இங்கே வந்து வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன தான் சார் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸையே திட்டுறாங்க. உடனே லைவ் லொகேஷன் அனுப்பி பார்த்தீங்கன்னா, விஜய் காரையே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பசுபதி. ஃபாலோ பண்ணிட்டு வரத விஜய் வந்து பார்த்துடுறாங்க. போலீஸ் வரத வந்து விஜய் வந்து பார்த்தோன்னே எப்படி தான் தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க காரை வந்து டைவர்ட் பண்ணி நிறுத்தி விஜய் வந்து இறங்கி காவேரி வந்து காரை ஓட்டிட்டு போகிறாங்க. போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கார்லேருந்து காவேரி வந்து இறங்கி விஜய் எங்கன்னு கேட்கும்போது, விஜய்லாம் என் கூட வரல சார், அவருக்குலாம் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, நான் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், இவருக்கு வந்து நாங்கள் வாழ்கிறதே பிடிக்காது, அதனால தான் தேவையில்லாதெல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பசுபதியை சொல்லவும், போலீஸ் பசுபதியை திட்டிட்டு காவேரியை போக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பசுபதி போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குமரனோட பைக்கில் போய் மோதிடுற மாதிரி நிறுத்திடுவாங்க. குமரன் பார்த்தீங்கன்னா பசுபதியை பார்த்துருவாங்க. குமரன் கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பின்னாடியே காரை தள்ளும் போது பார்த்தீங்கன்னா, விஜய் கார் பின்னாடியே வரும். விஜயும் வந்து பசுபதியை பிடிச்சிருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு 2 பேர்கிட்ட தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறப்ப பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, நிவின் வந்து பைக்கில் நிற்பாரு. ஸோ 3 பேர்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி சொன்ன மாதிரி சூப்பர் ஹீரோஸ் 3 பேர்கிட்டையுமே பசுபதி வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா பசுபதி தப்பிச்சு போகவே முடியாது. இதுக்கப்புறம் பசுபதியை பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட ஒப்படைக்காம இவங்க 3 பேரும் தனியாக ஒரு கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறாங்க. பசுபதி வாயிலேருந்து வெண்ணிலாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலத்தை வாங்குற வரைக்கும் அந்த 3 பேரும் பசுபதியை சும்மாவே விட மாட்டாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் விஜயை வந்து காப்பாற்ற போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.